இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது நிறைய சிறப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து பங்குனி மாதத்தில் சித்திரையும் கூட வருது. அப்போ நீங்கள் இந்த கன்னி ராசி எப்படி வந்து பெருமாள் அவதார புருஷனாக ஒவ்வொரு அவதாரங்களாக எடுத்தாரோ நீங்களும் அதே மாதிரி இப்போ 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே ஒரு விஷயங்கள் நடத்தி கொடுக்கும், 10லேருந்து 20 வயசுக்குள்ளே ஒரு விஷயங்கள் நடத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய அவதாரங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதத்திற்கும் உங்களுடைய அவதாரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அது நல்ல விஷயங்களாக தான் மாறும். திடீர்னு 20 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் நல்லா இல்லை, நான் டக்குன்னு வேறு இதில் பூந்துட்டேன், இது இப்போ நல்லா இருக்குது. 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தொழிலோட இன்னொரு தொழில் நான் சேர்த்திருக்கேன். இப்படி உங்களுடைய காலத்தில் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு காலதாமதங்கள் இன்றி உங்களுக்கு கரெக்டாக அதோடைய வேலையை அது செஞ்சிடும். அப்போ இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பாதி மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி, பாதி மாதம் வந்து உங்களுக்கு சித்திரை. இந்த துவக்கமும் முடிவும் உங்களுக்கு அற்புதமான ஒரு வேலையை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் இந்த பச்சை நாயுருவின்னு ஒரு செடி இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை நாயுருவிங்கிற ஒரு செடியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும். அது பெருசாக யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க, அது ஒன்றும் வேல்யூ இல்லைன்னு நினைப்பீங்க. அதுதான் ஒரு வசிய சக்தி. அதோடைய செடியை நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் இலகுப்படுத்தி அந்த வேரை நீங்கள் எடுத்து அந்த வேரை உங்கள் சாமி ரூமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அவதாரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்க வேண்டியது அற்புதமாக நடந்துடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வாக்கு பலன் உண்டாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பச்சை நாயுருவி உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் யாருக்காவது கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா தர்பப்புல் வாங்கி கொடுங்க. அந்த தர்பப்புல் அப்படிங்கிறது நல்ல ஒரு விசேஷம். ஒரு தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் எந்த குழந்தையும் இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த தர்பப்புல் மட்டும் எதன் ரீதியாகவும் வளர்வது இல்லை, புரியுதுங்களா? தன்னை போல் முளைக்கக்கூடியது. ஈசனுக்கே தெரியும் தர்பப்புல் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அதனால் நீங்கள் அந்த தர்பப்புலை வாங்கி கொடுக்கும்போது ஈசன் அருளை நம்ம சீக்கிரமாக வந்து பெற்றலாம். அப்போ ஈசன் அருளை வந்து நம்ம ஈஸியாக போய் மூவ் பண்ணுறதுக்கு இந்த தர்பப்புல் ரொம்ப அவசியமாக இருக்குது.